காலையில் விடிஞ்சதும் தெரியல, அடைஞ்சதும் தெரியல. காலையில் ஒருத்தன் ஃபோனை போட்டு ஈவினிங் பிளான் இருக்குது கிளம்பிருந்துட்டாங்க. சரின்னு வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே டிப்டாப்பாக புது சக்காவை போட்டு கிளம்பியாச்சு. அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கார் ஷெட்டில் போய் கார் எடுத்துகிட்டு இப்போ எங்கே போகிறேன்னா சங்கரங்கோயில் தான் போகிறேன். சங்கரங்கோயில் நம்ம ஊர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். நான் குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தான் காரில் லாங் ட்ரைவ் போயிருப்பேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காரில் 40 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ட்ராவலு. அப்படியே பாட்டை போட்டு நல்லா வைப்பில் போனோம். அப்படியே நானும் ஒரு சன்னல் ஓரம் உட்காந்து இயற்கை காற்றை ரசிச்சுக்கிட்டே அப்படியே சொல்லின்னு போயாச்சு. அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு எடுத்து சங்கரங்கோயில் ரீச் பண்ணிட்டோம். சங்கரங்கோயில் ரீச் பண்ணிட்டு கோயிலை பார்த்தீங்களா, கோபுரம் தெரியுதா? கோயிலில் ஃபோன் அலோடு கிடையாது. அதுக்கிட்ட நம்ம போயிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறேன், இந்த வீடியோ அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் என்னென்னா, நான் கையில் வச்சுருக்கேன் அந்த புத்து மண் தான். புத்து மண்ணுன்னா எதுக்குன்னா, தோல் பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம மண் போட முடியுமா, சாமி வேண்டிட்டு இந்த மண் போட முடியுமா, இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். போகிற வழியிலே கோமதி அம்மன் ஹோட்டல்ன்ட்டு இருந்தது. அதை சாப்பிட்டு அப்படியே காலை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு.